தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தல் பிரச்சாரம் இன்றுடன் முடிவுக்கு வரவுள்ள நிலையில் அரசியல் கட்சித் தலைவர்கள் நேற்று உச்சகட்ட பரப்புரையில் ஈடுபட்டனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி அருகே உள்ள காலாப்பூரில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளரை ஆதரித்து முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது மோடி அரசால் மருந்துகளின் விலை 20% வரை உயர்ந்துள்ளது என்றார். அத்துடன் நாடு முழுவதும் 30 லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருப்பதாகவும் அவர் குற்றம் தெரிவித்தார். மத்திய அரசுல மட்டும் 30 லட்சம் வேலைகள் காலியாக இருக்கின்றன. மோடி அரசுக்கு இந்த 30 லட்சம் காலி இடங்களை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற தோணவே இல்லையே. ஒரு பக்கம் 30 லட்சம் வேலைகள் காலியாக இருக்கிறது, ஒரு பக்கம் லட்சக்கணக்கான இளைஞர்கள் ஆண்களும் பெண்களும் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. இது என்ன அநியாயம் நான் கேட்கிறேன். ஆக விலைவாசி உயர்வு, வேலை இல்லை, இந்த இரண்டு போதும். மோடி அரசை பார்த்து நீங்கள் ஆண்டது போதும், வீட்டுக்கு போங்க, நாற்காலியை காலி பண்ணுங்க, நாங்க இந்தியா கூட்டணியை ஆட்சியில உட்கார வைக்கிறோம், நீங்க வீட்டுக்கு போங்கன்னு சொல்றதுக்கு இந்த ரெண்டு காரணம் போதும். நெல்லை தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ராபர்ட் புரூஸுக்கு ஆதரவாக பாளையங்கோட்டையில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு, சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாப் ஆகியோர் திறந்த வாகனத்தில் சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அப்போது தாரை தப்பட்டை முழங்க அவர்களுக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. மாபெரும் நெருக்கடியை சந்திக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். இன்றைக்கு நீங்கள் தொழிற்சங்கத்துக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகள் தான் நாளை இந்தியாவில் நாம் சுதந்திரமாக சுவாசிக்கிறோமா இல்லையா என்பதை முடிவு செய்யக்கூடிய தேர்தல் இந்த தேர்தல். காஷ்மீரத்திலிருந்து கன்னியாகுமரி வரை ஒற்றை கலாச்சாரம் என்கின்ற அந்த அபாயகரமான தத்துவங்களை எடுப்பதையும் இன்றைக்கு ஆளுகின்ற பிஜேபி அரசாங்கம் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த திட்டங்களை முறியடிக்க வேண்டும் என்று சொன்னால் மத்தியில் இந்தியா கூட்டணியுடைய ஆட்சியை உருவாக்க வேண்டும். கோவை டவுன்ஹால் பகுதியில் அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரனுடன் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி புனித மைக்கேல் தேவாலய பாதிரியாரை நேரில் சந்தித்து ஆதரவு கோரினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாஜக தலைவர் அண்ணாமலை சமூக ஊடகங்களில் அரசியல் செய்கிறார், நாங்கள் ஏழை எளிய மக்களுடன் களத்தில் நிற்கிறோம் என்றார். வெளிப்படையாக பாரதிய ஜனதா கட்சி இப்படி போடணும். பாரதிய ஜனதா கட்சிக்கு 37%, இப்படி 30% போடுறீங்க, 28% போடுறீங்க, 3% இருக்குது பாரதிய ஜனதா கட்சி. இதுக்கு இப்படி போடுறீங்க, இப்படி ஒரு இப்படி நடுநிலைமையான பத்திரிகைன்னு எப்படி சொல்ல முடியும்? ரொம்ப வருத்தம். நீ மக்களே இன்றைக்கி இப்படி போயிட்டாங்கன்னு சொல்லி போட்டு வெளிப்படையாகவே நீ பாரதிய ஜனதா கட்சி பத்திரிகைன்னு சொல்லிட்டு போயிடலாம். இப்படி தான் நடக்குது. இதை நீங்கள் அண்ணாமலை பேசுகிறது அப்படி தான். ஏசி ரூமில் யார் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். மீடியாலையும் ட்விட்டர்லேயும் ஃபேஸ்புக்லேயும் மட்டும் இன்றைக்கி சந்திச்சுட்டு இருக்கிறது யாருன்னு தெரியும். களத்தில் கீழ்மட்ட மக்களிடம், அதே சாதாரண மக்களிடம், ஏழை மக்களிடம் அதிமுக இருக்கிறது, அதிமுக திட்டங்கள் இருக்கிறது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே உள்ள சிறுகுடியில் அதிமுக கூட்டணியில் போட்டியிடும் வேட்பாளருக்காக முன்னாள் அமைச்சர் சீனிவாசன் மற்றும் நத்தம் விஸ்வநாதன் ஆகியோர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அப்போது இந்தியாவில் மீண்டும் பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்தால் 1 பவுன் தங்கத்தின் விலை 1 லட்சம் ரூபாயாக உயர வாய்ப்புள்ளது என்று திண்டுக்கல் சீனிவாசன் குற்றம் சாட்டினார். 65 ரூபாய்க்கு விட்ட டீசல் இன்றைக்கு 100 ரூபாய்க்கு மேலே போயிருச்சு. 75 ரூபாய் விட்ட பெட்ரோல் அதே மாதிரி 105 ரூபாய்க்கு மேலே ஆயிப்போச்சு. கேஸ் சிலிண்டர் 500 ரூபாய்க்கு விட்டது இன்னைக்கு 1200. இன்னைக்கு தங்கத்தின் விலை 55,000 ரூபாய். 70 எல்லாம் இன்னைக்கு அப்படியே 55,000 ரூபாய் ஆயிட்டா யாராவது தங்கம் வாங்கி பொண்ணுகளுக்கு பிள்ளைகளுக்கு போட்டு கல்யாணம் பண்ண முடியுமா? உண்மையா உழைக்கிற வீட்டில இருந்து ஒரு நல்லது கெட்டது செய்ய முடியுமா? தோடு தொங்கட்டா கூட நினைச்சு பார்க்க முடியாது. தங்கம்னு ஆசைப்பட்டு நம்ம பிள்ளைகளுக்கு பேர் வச்சுக்கலாம். தங்கத்தாய், ஆம்பளை பையில இருந்தா தங்கராசு, பொம்பளை பையில இருந்தா பவுன் தாய், பவுன் ராசு, இப்படி பேர் வச்சுக்கலாமே தவிர இந்த சண்டாளைங்க ஆட்சியில ஒண்ணு கூட இனிமேல் தங்கத்தை வாங்கவே முடியாது. ஒரு பவுன் தங்கம்
1,00,000 என்பதை மோடி அவர்கள் ஆட்சிக்கு மறுபடியும் பிரதமரானால் நிச்சயமாக செய்வார். அதை தட்டி கேட்க ஆள் இல்லை. மதுரையில் ஆரப்பாளையம் பகுதியில் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது ஒன்றிய பாஜக அரசு மீது கடும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தவர், அக்கட்சி ஒரு சீட்டை தமிழ்நாட்டில் பெற்றாலும் நம் இனத்திற்கே அவமானம் என்றார். எதுவுமே 10 ஆண்டுகளுக்கு செய்யாம பொருளாதாரத்தை மிகவும் சரிய விட்டு நாட்டுடைய உற்பத்தியை பங்களாதேசத்தை விட மிக கம்மியாக்கிய வரலாற்றிலேயே ஒரு இந்த அளவுக்கு மோசமான அரசாங்கம் இல்லாத அரசாங்கம் இப்ப சொல்றாங்க 10 ஆண்டுகள்ல செய்ய முடியல, ஆனா கேரண்டி கொடுக்குறேன் இன்னும் 25 ஆண்டுல நான் அம்ரித் கால் கொண்டாடுறேன்றாங்க. எங்க இந்த வடையெல்லாம் வேற இடத்துல வேணா போய் சொல்லலாம். தமிழ்நாட்டுல எங்களுக்கு இந்த கல்வியும் பகுத்தறிவும் தெளிவா இருக்கு. இதெல்லாம் எங்கள்கிட்ட வச்சுக்காதீங்க. கோவை காந்திபுரத்தில் திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமாருக்கு ஆதரவாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பரப்புரை மேற்கொண்டார். அப்போது திமுக அரசின் திட்டங்களை பட்டியலிட்டு பேசிய அவர், 130 கோடி மக்களுக்கு தலைவராக இருக்கக்கூடிய பிரதமர் மோடி தெருவோரத்தில் இருப்பவரை போல பேசக்கூடாது என்றார். நல்ல காரியங்களை எல்லாம் செய்யக்கூடிய ஆட்சிதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி. திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியிலே அதனுடைய முதலமைச்சர் எவ்வளவு பக்குவமாக பேசுகிறார், எவ்வளவு பண்பாட்டோடு பேசுகிறார், எவ்வளவு நிதானமாக பேசுகிறார். ஆனால் பிரதம மந்திரிக்கு வயது அதிகமாகிவிட்டதே தவிர அந்த தன்மான உணர்வோடு தன்னடக்கத்தோடு பேச தெரியவில்லையே. என்ன காரணம்? நம்ம யார் என்ன செய்ய முடியும்? நாம் தான் இனி காலாகாலத்துக்கும் ஆள போகிறோம் இந்த நாட்டை என்று மனப்பால் குடித்துக் கொண்டிருக்கிறார். அது ஒரு காலம் நடக்காது. கோவை மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமாரை ஆதரித்து மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் காலப்பட்டி பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது நல்ல முடிவை எடுக்க வேண்டும் என்று வாக்காளர்களை அவர் கேட்டுக்கொண்டார். இல்லையேல் அடுத்த தேர்தலே வராது என்றும் எச்சரித்தார். சகோதர சண்டையில் 350 வருடங்களுக்கு முன்னால் அந்நியனை உள்ள விட்டான். ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு வந்தான். இப்ப நார்த் இந்தியா கம்பெனி வந்திருக்கு. 21 பேர் தான் வந்திருக்காங்க. உங்க பணத்தை எல்லாம் சுரண்ட. வெள்ளையர்களை அடித்து விரட்டிய நாம் கொள்ளையர்களுக்கு இடம் கொடுக்கலாமா? நீங்கள் சொல்லுங்கள். நாளை நமதாக வேண்டும் என்றால் இன்று நல்ல முடிவை நீங்கள் எடுத்தாக வேண்டும். அப்படி நீங்கள் நல்ல முடிவை எடுத்தால் நாளை நமதாகும். இல்லைன்னா அடுத்த எலெக்ஷன் வருமாங்கிறதே சந்தேகம். ஜாக்கிரதை. உங்களுக்கு நான் வேண்டுகோள் கூட விடுக்கல, வார்னிங் கொடுக்க வந்தேன். ஐயா முழிச்சுக்குங்க. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே உள்ள லாலாப்பேட்டையில் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் அருண் நேருவை ஆதரித்து மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் ஜனநாயகம் காணாமல் போய்விடும் என்றார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.